என்னுடைய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நிறையா மாணவர், மாணவிகள், வயசு பிள்ளைங்க, வயசு பயலுக எல்லா பேரும் படித்து முடிச்சுட்டு, ஒரு துணி கடைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு வண்டி டிரைவிங் வே வண்டி ஓட்ட போகிற வேலையாக இருக்கட்டும், இல்லை ஒரு தையல் கடை வேலை, துணி கடை, மொபைல் கடை, செப்பல் கடை, பலதரப்பட்ட வேலைக்கு போகிறாங்க. எல்லா பிள்ளைகளும், பயலுகளும் படித்து முடிச்சுட்டு, ஏன் ஐடி முடிச்சுட்டு கூட வேலை இல்லாமல் கிடைச்ச வேலைக்கு மில்லுக்கு போகிறது கூட கௌரவமாக நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலுக்கு போகிறதுன்னா அவங்களுக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் அசிங்கமாக நினைக்கிறாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நீ என்னப்பா வேலைக்கு போகிற அப்படின்னா, நான் வந்து மில்லுக்கு போகிறேனுங்க, இல்லை நான் ஒரு வண்டி ஓட்ட போகிறேனுங்க அப்படின்னா அவங்க கௌரவமாக நினைக்கிறாங்க. ஆனால் இதே இது நான் ஒரு தோட்டங்காட்டுக்கு வேலைக்கு போகிறேன், ஒரு தோட்டத்தில் வந்து ஒரு டிராக்டர் ஏர் உழவு போடணுங்க, இல்லை ஒரு பார் கட்ட போடணுங்க, நாற்று நட போடணுங்க, களை பிடுங்க போடணுங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து அசிங்கமாக நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தயங்குறாங்க. அந்த வேலைக்கு போகிறதுக்கு தயங்கவும் கூடாது. அப்படி அந்த வேலைக்கு போனால் அது அசிங்கம்னு நினச்சிக்கிட்டு அந்த இந்த இந்த வேலைக்கு விவசாயம் சார்ந்த வேலைக்கு போகிறோங்கிறத சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது. கம்பீரமாக சொல்லணும், தைரியமாக சொல்லணும். எல்லா பேருமே உணவை சார்ந்து தான் இருக்கிறோம். அப்போ அந்த உணவை சார்ந்து இருக்கிற அந்த விவசாயம் செய்கிற தொழிலை யாரும் இந்த வேலைக்கு போகிறதா அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வேலைக்கு போகிறவங்க விருப்பப்பட்டு செய்கிறவங்க எல்லாமே வந்து பாக்கியமானவங்க. அவங்கள நம்ம மதிக்கணும். அதனால் இனிமேல் வருங்காலத்தில் பிள்ளைங்க பயலுக எல்லா பேருமே இந்த வேலைக்கு போகலாம், அந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறத விட விவசாயம் சார்ந்த வேலைக்கு போனால் நமக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும். டெய்லி 500 600 சம்பளம் கொடுக்குறாங்க. நீங்கள் மாதத்துக்கு 20 நாள் போனால் கூட உங்களுக்கு 12 13 வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு 25 நாள் 30 நாள்லாம் மாதம் ஃபுல்லாலாம் போனீங்கன்னா உங்களுக்கு 600 உங்களுக்கு 18 19 வரும். 7 8 மற்ற வேலைக்கு போய் நீங்கள் பெருமைப்படுறத விட நீங்கள் 17 18 விவசாயம் சார்ந்த தொழிலுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போய் நீங்கள் வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து பெருமையாக இருக்கலாம். அதனால் எல்லா விவசாயம் செய்கிறவங்கள மதிங்க, விவசாயம் பண்ண போகிறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வணக்கம்.